குவைத் தீ விபத்தில் காயமடைந்த தமிழர்களின் மருத்துவ செலவை அயலக தமிழர் நலத்துறை ஏற்கும் என அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம் ரமேஷ். இந்த அறிவிப்பு குறித்த முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய மங்காஸ் என்ற இடத்துல அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்துல 49 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. 5 தமிழர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் அங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் மூலம் தமிழக அரசுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த உயிரிழந்த நபர்களுடைய விவரங்கள், அதே போல யாரேனும் காயமடைந்திருக்கிறார்களா என்ற தகவலை எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அயலக தமிழர் நல வாரியம் அந்த உயிரிழந்த நபர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுடைய விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல யாரேனும் காயமடைந்திருந்தால் அந்த காயமடைந்த நபர்களுக்கான மருத்துவ செலவை அனைத்தையுமே தமிழக அரசின் அயலக நல வாரியம் ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மொத்தம் 49 பேர் இந்த விபத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல 40க்கும் மேற்பட்டவர்கள் இந்தியர்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதிலும் 5 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் தமிழ் அமைப்புகள் மூலம் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மேலும் சிலர் இதுல காயமடைந்திருக்கலாம். அந்த காயத்தின் வீரியம் எவ்வாறாக இருக்கிறது என்ற தகவல் எல்லாம் இன்னும் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், அதாவது அயலக தமிழர் நலத்துறையில் பணியாற்றக்கூடிய IAS அதிகாரிகள் குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளிடம் தொடர்ந்து தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள். ஏற்கனவே அயலக தமிழர் நல வாரியம் தரப்புல தொடர்பு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளலாம் என்று தொடர்பு எண் என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு முதலே இந்த விவகாரத்தை தமிழக அரசும் அயலக நலத்துறை வாரியமும் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வரக்கூடிய சூழல்ல இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய 5 நபர்கள் விவரம் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய உடலை விரைந்து தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதே போல காயமடைந்த நபர்கள் யார் யார், மொத்தம் எவ்வளவு தமிழர்கள் அங்கு வசித்தார்கள் என்ற தகவல் எல்லாம் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு நடவடிக்கை இருக்கும் என்றும் அயலக தமிழர் நலத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த விபத்து ஏற்பட்ட அடுக்குமாடி கட்டடத்துல 200 பேர் வரைக்கும் வசித்திருக்கலாம் என்ற தகவல் இருக்கிறது. அதுல எவ்வளவு தமிழர்கள் வசித்தார்கள் என்ற ஒரு முழு விவரம் என்பது கிடைக்கவில்லை. அந்த விவரம் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.